என்னுடைய இந்து நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். நீங்கள் சில காரியத்தில் என்ன நீங்கள் மன்னிக்க வேண்டியது இருக்கிறது. என்னுடைய நண்பர்களாக நிறைய பேர் ஞாபகத்துக்கு வராங்க. ஸ்ரீனிவாச குமாரசாமி, சங்கர், சொடலமணி, எல்எஸ் ராஜா, நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த இந்து நண்பர்கள் தவிர பக்கத்து வீட்டில் சுற்றி இருந்தவங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னன்னா, நம்பர் 1, தீபாவளி பொங்கலுக்கு நீங்கள் சந்தோஷமாக கடவுளுக்கு பூஜை பண்ணிவிட்டு இனிப்பு பலகாரங்களை ஒரு தட்டில் போட்டு இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அழகாக எங்களுக்கு வந்து கொடுப்பீங்க. நாங்கள் அப்போ வெறித்தனமாக கிறிஸ்தவங்களாக இருந்ததுனால ஒரு வேளை எங்களுடைய மூட நம்பிக்கையால் நீங்கள் இதை உங்கள் கடவுளுக்கு பூஜை பண்ணனால சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வேதனையோடு அதை திரும்ப கொண்டு போனதை நான் பார்த்துருக்குறேன். சில நேரங்களில் நாங்கள் வாங்கியிருக்கோம், செஞ்சுருக்குறோம். ஆனால் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். ஏன்னா அது நாங்கள் செஞ்ச தப்பு. 2வது என்னென்னா, நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு இல்லாட்டி எங்களுடைய பிறந்தநாளுக்கு ஏதாவது கொடுக்கும்பொழுது நீங்கள் மனதாராளத்தோடு வந்து எங்களுடைய கல்யாணத்தில் கூட வந்து அங்கே இருந்து ஒரு இந்தா நிறைய பேரால் நீங்கள் வரவேற்கப்படாவிட்டாலும் எங்களோடு இருந்து எங்களை நீங்கள் மகிழ்விச்சிங்க. அந்த தாராள மனசுக்கு நன்றி. அதே மாதிரி உங்களுடைய திருமண நாட்கள், திருமண விழாக்கள், அதில் நாங்கள் கலந்துக்கிடாமல் வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸை போட்டோ இல்லாட்டி சண்டே நீங்கள் வச்சா வராமல் இருந்துக்கிட்டு அங்கே வந்தால் கூட உங்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்களை மதிக்காமல் நாங்கள் வித்தியாசமாக செயல்பட்டோம். தயவுசெய்து எங்களை மன்னிச்சுக்கோங்க. நான் என்னுடைய பர்சனலாக அந்த வீடியோ போட்டு என்னுடைய மன்னிப்பை நான் தெரிவிக்கிறேன். 3வதாக சொல்லப்போனால், விக்கிரகம் கல்லை நீ கும்பிட்ற அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் காயப்படுத்துகிற மாதிரி சிலர் பேசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கும் எனக்கும் உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் நான் பேச மாட்டேன். பேசுனதுனால அது நீங்கள் வேதனைப்பட்டிருப்பீங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. ஜாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாதியை பார்த்து தான் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இல்லாமல் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக நீங்கள் இந்து சமயத்திலேருந்து ஒரு சபைக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பட்ட பாடுகள்லாம் எனக்கு தெரியும். தயவுசெய்து எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எங்கள் கோயிலுக்கு உங்களை கூப்பிடுவோம், உங்களோட கோயிலுக்கோ உங்களோட திருவிழாக்கோ நாங்கள் வரல. தயவுசெய்து எங்களை மன்னிச்சுக்கோங்க. இப்போ நான் நிறைய கோயில்களுக்கு போகிறேன். சில தமிழ் பண்பாடு உள்ள கலாச்சாரத்தை போய் பார்க்குறேன், மதிக்கிறேன். ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி, இந்தியன் லாங்குவேஜில் உள்ள காரியங்களை நான் படிச்சிருக்கிறேன். சாத்தான், பிசாசு, இந்த மாதிரி கொடூரமான வார்த்தைகள் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது தவறாக பேசியிருந்தால் தயவுசெய்து மன்னித்துக்கோங்க. இதையெல்லாம் என்னுடைய இந்து நண்பர்களுக்கு என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து மன்னிப்பை கேட்டுக் கொடுக்குறேன்.